உள்ளூராட்சி மன்றங்களால் அறவிடப்படும் வரி பணம் நிரந்தர வாய்ப்புக்கானது அல்ல, அது மீள மக்கள் நல திட்டங்களுக்கு சென்றடைய வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வவுனியா அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். செய்யப்பட வேண்டிய பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் இருக்கின்றன மக்களுக்கு. உதாரணமாக கூற போனால் உட்கட்டமைப்பு வசதிகள், ஏனைய மக்கள் நலனோம்பு திட்டங்கள் போன்றவை நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவைகள் பாரிய அளவிலே காணப்பட்ட போதிலும் உள்ளூராட்சி மன்றங்கள் தங்கள் மக்களினுடைய வரி, அதாவது மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு செலுத்தப்படுகின்ற மக்களால் செலுத்தப்படுகின்ற இந்த வரியை தாங்கள் நிரந்தர சேமிப்பில் வைத்து கிட்டத்தட்ட வர்த்தக வங்கிகளுக்குரிய ஒரு நடவடிக்கை போன்ற ஒரு செயற்பாட்டை செய்து வந்திருப்பது என்பது ஒரு வேதனைக்குரிய விடயமாகும். மக்களிடம் வரி பணமாக அறவிடப்படுகின்ற இந்த வரி நிச்சயமாக மக்களுக்கே சென்றடைய வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த வகையிலே கடந்த காலங்களிலே ஏற்பட்ட தவறுகளை திருத்தி மக்களிடம் இருந்து அறவிடப்படுகின்ற வரியாக இருக்கட்டும், வாடகையாக இருக்க வேண்டும், அல்லது அவர்களிடம் பெறப்படுகின்ற முற்பணமாக இருக்கின்றும் எதுவாக இருந்தாலும் அது மக்களுக்கே மீளவும் திரும்பி சென்று அவர்களுடைய நலன் திட்டங்களுக்கு செயற்படுத்துகிற வகையிலே தான் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களை நாங்கள் நிச்சயமாக செயற்படுத்துவோம். கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறுபட்ட ஊழல்கள் எங்களுக்கு செய்தி ஊடாகவும் பல்வேறு தகவல்கள் ஊடாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வகையான ஊழல்கள் தொடர்பாகவும் நிச்சயமாக எதிர்காலங்களிலே நாங்கள் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் இவ்விடத்திலே கூறிக்கொள்கின்றோம். அத்தோடு தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு என்பது கணிசமான அளவு பாராளுமன்ற தேர்தலை விட கூடிய அளவிலேயே காணப்படுகின்றது. அந்த வகையிலே நிச்சயமாக மக்கள் எங்களுடைய ஆட்சிக்கு ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து எங்களுக்கு ஆதரவு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நிச்சயமாக வர இருக்கின்ற இந்த 5 வருடத்திலேயும் மக்களாட்சி ஒன்று நிறுவப்படும். அதே போல ஊழல் மோசடியற்ற ஆட்சி ஒன்று நிறுவப்படும். அதற்கான விசாரணைகள், ஊழல்கள் அல்லது மோசடிகள் அல்லது அநியாயங்கள் புரிந்தவர்கள் அனைவருக்கும் எதிராக நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம். காலப்போக்கிலே அதை மக்கள் காணக்கூடியதாக இருக்கும் என்று இவ்விடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, உண்மையிலேயே குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்தை முழுமையாக நிரூபிக்கும் வரும் வரை அவர் சந்தேக நபரே. அந்த வகையிலே அவர்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை வழங்குவது என்பது சாதாரணமாக உள்ள ஒரு நடைமுறை. நிச்சயமாக அவர்கள் பிணையில் சென்றாலும் கூட அந்த குற்றம் நிச்சயமாக வழக்குகள் தொடர்ந்து விரைவாக அவர்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கப்படும். அந்த தீர்ப்புகள் வழங்கப்படுகின்ற பட்சத்திலே நிச்சயமாக அவர்களுக்குரிய தண்டனைகளும் வழங்கப்படும். அப்போது அவர்கள் தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். பிணையில் வருவதென்பது சாதாரணமாக கூடியளவான வழக்குகளிலே அது உள்ள ஒரு விடயம். அந்த வகையிலே அவர்களுக்கு பிணை வழங்கப்படுகின்றது. ஆனால் வழக்குகளில் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கோ அல்லது போதிய சாத்தியங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டே விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்குரிய தண்டனை, குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கான தண்டனை வழங்கி, அதாவது தண்டனையை பெற்றுக் கொடுப்பதில் அரசாங்கம் நிச்சயமாக உறுதியாக இருக்கின்றது.